ஸோ இந்த வாரம் தனுஷ் நடிப்பில் தனுஷ் ஹீரோவாக நடித்து வெளியான தனுஷ் ஹீரோன்னு உனக்கு தெரியுமா? படம் பார்த்தியா நீ? இல்லை பார்க்கல. நாகார்ஜுனா ஹீரோன்னு சொல்லு. நாகார்ஜுனாவா ஹீரோ? ஆமாம், சரி. நாகார்ஜுனா ஹீரோவாக நடித்து தனுஷ் துணை கதாபாத்திரத்தில் நடித்து வெளியாகி இருக்கிற படம் தான் குபேரா. ஸோ அந்த படத்தோட ஒன்லைன் என்ன, அந்த படம் என்ன அழகு லட்சணத்தில் இருக்குன்றதை பார்ப்போம். கவர்மெண்ட்டோட ஒரு ரிசர்ச் டீம் வந்து பே ஆஃப் பெங்காலில் ஆயிலை தேடி ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆயில் சோர்ஸும் கிடைக்கிது. எவ்வளோ பெரிய சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு இந்தியாவுக்கு தேவையான மொத்த பெட்ரோல் கேஸு எல்லாமே அதிலிருந்து எடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு பெரிய ஆயில் சோர்ஸ் கிடைக்கிது. ஸோ அந்த ஆயில் சோர்ஸை எப்படியாச்சும் ப்ரைவேட்டைஸ் பண்ணிடணும், தன்னோட பேரில் வந்துடணும்னு சொல்லி வில்லன் ட்ரை பண்ணுறாரு. அவரோட பேர் ஏழு ஆரம்பித்து ஐயில் முடியுதா? இல்லை, சரி. இந்த கிரெடிட் விளம்பரத்தில் வருவார்ல அவர். ஓ அப்படியா? சரி சரி. படத்தில் படத்தில் சரி சரி. சரியா? ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்தியன் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ஒரு 1 லட்சம் கோடி நீங்கள் லஞ்சமாக கொடுத்துருங்க, ஒரு 50,000 கோடி வந்து பிளாக்ல கொடுங்க, 50,000 வந்து ஒயிட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷனை வந்து பண்ணுறதுக்காக ஒரே ஒரு ஆள் தான் வந்து உலகத்திலே இருக்கார். யார்? அது நம்ம நாகார்ஜுனா. அவர் வந்து ஒரு எக்ஸ்-சிபிஐ. அவர் வந்து செய்யாத தப்புக்கு ஜெயிலில் இருக்கார். ஸோ அவரை வந்து எப்படியாவது நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு ஜெயிலே வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில். அப்படி தானே? அப்படி இல்லை, அவர் வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணி கொடுத்தாருன்னா வேறு யாருனாலையும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து எல்லா சைட் லூப் ஹோல்ஸையும் அடைச்சி நமக்கு பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனாவை கொண்டு வராங்க. ஸோ அப்புறம் என்னாச்சு அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதையே. அதெல்லாம் ரைட்டுங்க. இதில் வந்து ஒரு யாசகம் வாங்குறவராக ஒரு கதாபாத்திரத்தில் தனுஷ் வந்து பண்ணியிருக்காரு. ஆமாம். ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த கதையில் அவரோட கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாகார்ஜுனா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதாவது இந்த டிரான்சாக்ஷன் நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே, அதாவது வில்லனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு 4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து ஷெல் கம்பெனிஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் ஆரம்பிக்க வைக்கலாம், ஆரம்பிக்க வச்சு அவங்க மூலயமா இந்த 50,000 கோடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து 4 பிச்சைக்காரங்களை வந்து தேடி போகிறாங்க. ஸோ அப்படி தான் தனுஷ் வந்து இந்த ஸ்டோரிக்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஏடா இந்த ஐடியா கேட்குற எக்ஸ்-சிபிஐ ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டுறாங்க. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பார்த்தா எவனாக இருந்தாலும் இது சொல்லுவானடா. கரெக்டு. பட் இதுக்காக அந்த சிபிஐ ஆஃபீஸரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் கொடுக்குற ஐடியா தான். அண்ட் அங்கேயே வந்து படம் கொஞ்சம் விழுந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 50,000 கோடியை வந்து 4ஆக பிரிக்கணும் அப்படின்னா 12,500 கோடி. ஆனால் இவனுங்க தலைக்கு 10,000 கோடி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறானுங்க. அங்கேயே மேத்தமெட்டிக்ஸில் இவனுக்கு வந்து லாஜிக் விட்டுட்டானுங்க. இல்லை, தெலுங்கு படத்தில் வந்து 4 10,000 50,000. சரி, ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு, சூப்பர் டைரக்டர்னு சொல்கிறாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு கதையாக கேட்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. வாலாப்பழம் மாதிரி பேசுவோம் மேடம், அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் எப்படி இது எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குது படம்? அதாவது இந்த இடத்துல தான் வந்து அந்த அவர் பேர் என்ன, சேகர் கமுலா, அவர் வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா இத்தினோண்டு நான் சொன்னது தான் இந்த படத்தோட மொத்த கதையை கிட்டத்தட்ட. ஸோ இத்தினோண்டு கதையை வச்சுக்கிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு படம் எடுத்திருக்காரு பாரு. அடங்கப்பா. அதுவும் அந்த கதையை ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்துலேயே சொல்லிடுறாரு. வெரி குட். அதில் தனுஷ் கிடையாது, நாகார்ஜுனா கிடையாது, அந்த வில்லன் மட்டும் தான் நல்ல ஸ்கோப்பாக தெரியுறாரு. ஆனால் படம் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் நமக்கு ஐயோ நல்ல படத்துக்கு வந்திருக்கோம் போலயே, நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரதான் செய்யுது. ஏன்னா அங்கேயே படத்தோட கதை முடிஞ்சிடுது. இதுவே தமிழ் சினிமாவாக இருந்ததுன்னா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு பாட்டு, ஃபைட்டு, காமெடி அப்படின்னு ஒப்பேற்றிட்டு இன்டர்வெல்ல தான் கதையவே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. திரும்ப செகண்ட் ஹாஃபில் வந்து அதே மாதிரி பாட்டு ஃபைட்டுன்னு வச்சுட்டு கிளைமேக்ஸில் இருக்கிற மிச்ச 2 லைனை சொல்லி கதையை முடிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் எவ்வளோ தைரியசாலி பாரு. படம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கே தாங்கிட்ட இருக்கிற மொத்த கதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் படத்தை அப்படியே போர் அடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏன்னா படம் ஃபுல்லாகவே வந்து தனுஷை வந்து தேடி துரத்திட்டே இருக்காங்க. என்ன ஒருத்தனை, அதாவது ஒரு 1 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஒரு பிச்சைக்காரனை தேடி கண்டுபிடிக்க முடியல இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறத வந்து எந்தளவுக்கு நீங்கள் நம்புகிற மாதிரி சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அவராச்சும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு, இவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா அப்படி கிடையாது. இவர் நடு ரோட்டில் இறங்கி சாங்கெல்லாம் பாடிட்டு வைப் பண்ணிகிட்டு இருக்காரு, அப்படியே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளாஸ் இருக்கிறனால இந்த படத்தை பெருசாக நம்மளால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். மேபி நான் வந்து யாரும் அஃபண்ட் ஆகிக்க வேண்டாம். பட் என்னோட எண்ணத்துக்கு தோணுன்னு நான் சொல்கிறேன். என்ன? இந்த புஷ்பாவில் சாமி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியும். ஆமாம். அந்த பாட்டு இந்த படத்துக்கு பொருத்தமாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இல்லை, இவர் வேற இந்த மாதிரி கொஞ்சம் யாசகம் வாங்குறவராக இருக்காரு. ராஷ்மிகா ஐயா சாமி அப்படின்னு ஒரு அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். இல்லை, எனக்கு என்னென்னா ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டே ஆடியோ லான்ச்சில் அவ்வளோ பேசியிருக்காரு. ஒரு ஹீரோவாக பண்ணியிருந்தாரு அப்படின்னா இல்லை எதுவும் பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா ஆக்சுவலாக அந்த தனுஷை ஏமாத்திட்டாங்க, அவர் தான் ஹீரோன்னு. இல்லை ஏன்னா ஆக்சுவலாக கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் தான் சார் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டில் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க தனுஷை, நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு. மேபி அந்த எரிச்சலில் தான் வந்து அவர் வந்து மேடையில் அப்படி பேசியிருப்பார். ஏன்னா இப்போ ஹீரோவாக அவர் நடிச்சிருந்தார் அப்படின்னா அந்த படத்தோட மொத்த சுமையாக அவர் ஷோல்டரில் இருந்தது, அதனால் கரெக்டாக அதை பிச் பண்ணி கொண்டு போகணுன்னு இருக்கும். நம்மளே ஹீரோவால் இதே ஒரு தெலுங்கு படம் எவனோ நடிச்சது தானே ஒரு விரக்தியில் தான் வந்து இந்த மாதிரி பேசிட்டாராட்டிருக்கு பாவம். பட் ஓகே, ப்ளஸ் பாயிண்ட்ஸை சொல்லணும் அப்படின்னா படத்தில் தனுஷோடைய ஆக்டிங் தனுஷோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவருக்கான கேரக்டரை வந்து நம்ம ஒரு ஆக்டர் அந்த இடத்துல பார்க்க முடியல, ஒரு கேரக்டர் நம்ம வந்து ரொம்ப சுலபமாக பார்க்க முடிஞ்சுது. அண்டு நாகார்ஜுனா பயங்கர ஃபிட்டாக இருக்கார் அவர். அவரோட ஏஜுக்கு அந்த ஃபிட்னஸ்லாம் வந்து நம்மளை உண்மையிலேயே பிரமிக்க வைக்குது. ஆமாம், கண்டிப்பாக இன்னும் வந்து ஒரு 40 அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு மேலே அவரை சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஃபிட்டாக இருக்கார். அண்ட் அவரோட ரோல், அவரோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் பெரிய பிரச்சனையே அந்த கேரக்டர்ஸை வந்து எழுதுனது வந்து அந்த ரைட்டிங்கில் வந்து ரொம்ப கோட்டை விட்டாங்களோ அப்படின்னு எனக்கு படுது. ஏன்னா தனுஷோட கேரக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் எதை நோக்கி ஓடுறாரு, எதுக்கு அப்படி ஓடுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரியாகவே கன்வே ஆகலை. ஆனால் எமோஷனல் சீன்ஸ் எதுவுமே சரியாக கனெக்ட் ஆகலை. அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவோட கேரக்டர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னே நமக்கு தெரியல. நல்லவர் ஆனால் கெட்டவர், ஆனால் கெட்டவர்லேயே ஒரு எத்திக்ஸோடு இருக்கார். கடைசியில் பார்த்தா அந்த எத்திக்ஸ் அவரே மீறிடுறாரு. அதுக்கு வலுவான எந்த ஒரு சந்தர்ப்பமும் எதுவுமே இல்லை. அப்புறம் டக்குன்னு வந்து அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து டக்குன்னு ஒரு நல்லவனாக மாறிடுறாரு, வில்லனையும் எதிர்க்கிறாரு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய சலிப்பை தான் ஏற்படுத்துது. அண்ட் தனுஷோட கேரக்டரும் கிளைமேக்ஸ் வரப்போ அந்த கார்ப்பரேட் முதலாளியே வந்து எதிர்க்குது. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனோ ஒரு நல்ல சீனோ எதுவுமே படத்தில் வைக்கல. அதனால நம்மளால் பெருசாக எதுவுமே வந்து ஒன்றி பார்க்க முடியல. அந்த அஷ்மிகா சம்மந்தம் இருக்கோ இல்லையோ தனுஷ் கூட சேர்ந்து என்னையும் துரத்துங்க ப்ளீஸ், நானும் இந்த படத்தில் இருக்கேன், இப்போ எப்படியும் நான் நடித்து தான் ஆகணும், என்ன வில்லன்ஸ் தனுஷை துரத்துறப்ப என்னையும் சேர்த்து துரத்துங்க அப்படின்னு தனுஷ் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான காரணமும் எதுவும் பெருசாக ஸ்ட்ராங்காகவும் இல்லைப்பா. அந்த மாதிரி அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. ஸோ கிளைமேக்ஸ் வரைக்குமே அவங்களும் ட்ராவல் பண்ணுறாங்க. பெரிய இம்பேக்ட் ஒன்றும் அவங்களும் ஏற்படுத்தலை. இப்படி எந்த கேரக்டருமே பெருசாக இம்பேக்டாக இல்லாதனாலே இந்த படத்தை நம்ம பெருசாக பார்க்க முடியல. ஆனால் படத்தோட ஆரம்பத்துலலாம் வில்லன் கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. வில்லனை பார்த்தாலே என்ன பண்ணுவானோ அப்படின்ற ஒரு தாட்டில் நமக்கு வந்துச்சு. ஆனால் போக போக வேணாம் நீங்கள் கிரெட் யார்லேயே போய் திரும்ப நடிங்க, உங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது அப்படின்னு அவர் அனுப்பிச்சும் விட்டுறாங்க. ஸோ அதனாலேயே வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வரப்போ போதும், நம்ம வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், படம் எப்போ முடியும், அதுவும் 3 மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க, நம்மளால் பெருசாக பார்க்கவே முடியல. ஸோ மொத்தத்தில் குபேரான் டைட்டில் வச்சு தனுஷ் பெக்கரா நடித்த படம் எப்படி இருக்குது? போகிற போக்க பார்த்தா தமிழ் சினிமா ஆடியன்ஸுமே வந்து பெக்கராக தான் ஆகணும். எதுக்கு? ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல கதைக்கு தான்